மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. தமிழகத்தின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் திமுக அரசு உறுதியாக உள்ளது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் நடைபெற்ற அரசு விழாவில் 1785 கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்த அவர் புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். அத்துடன் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், நாகர்கோவிலில் புதிய ஐடி பார்க் அமைக்கப்படும் என்பது உள்ளிட்ட கன்னியாகுமரி மாவட்டத்திற்கான 6 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். திமுக ஆட்சியில் கன்னியாகுமரி மாவட்ட சுற்றுலா வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழகத்தின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் உறுதியாக உள்ளதாகவும் குறிப்பிட்டார். இன்று கன்னியாகுமரியில் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 40,086 குடும்பங்களுக்கு பட்டா வழங்கப்படுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல தேங்காய்பட்டணம் துறைமுக விரிவாக்க பணிகள் உட்பட தூண்டில் விளைவுகள், மீன் இறங்கு தளங்கள், படகு அணையும் தளங்கள், வலை பின்னும் கூடங்கள், மீன் ஏலக்கூடங்கள், இப்படி பல பணிகளை குமரி மாவட்ட மீனவர்களுக்காக செஞ்சு கொடுத்திருக்கிறோம். சுற்றுலா பயணிகள் அதிக அளவு வருகை தரக்கூடிய கன்னியாகுமரி நகராட்சியின் குடிநீர் தேவைகளை நிறைவு செய்ய பழையாற்றிலிருந்து கூடுதல் நீர் வழங்க 28 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பிட்ட புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். மேலும் முக்கடலும் சங்கமிக்கக்கூடிய இந்த பகுதியில் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று அமைக்கப்படும். குளச்சல் நகராட்சி மற்றும் மண்டைக்காடு பேரூராட்சி பொதுமக்களுடைய நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையில் ஏவிஎம் கால்வாய் 1 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்படும்.